நீ தோற்கவில்லை, தோற்கப் போவதும் இல்லை. உன்னை இந்த சாயப்பா நானல்லவா வழி நடத்துகிறேன். இந்த சாயப்பாவின் துணையோடு நீ என்றும் எதிலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. சில விஷயங்கள் உன் கவனத்திற்கு வராமல் இருப்பதே நல்லது. அப்படி வரும் பட்சத்தில் தவிர்த்து விடுவது அதைவிட நல்லது. ஏனென்றால் தேடி வரும் பிரச்சனைகளில் தலையிடுவது தேவையற்ற அவமானங்களை, கடும் பேச்சுக்களை சுமந்து வரும். தனக்கு உண்டான கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்துவதே மன நிம்மதிக்கு உகந்தது. நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே. இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை. நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் நன்மை, தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது